எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. அதை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும்ல, அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்கலான் மேலே. எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான், அசூரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்கலானை பார்க்குறேன். ஆயிரத்தில் ஒருவன் அப்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கலானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோராக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களில் ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோடு கலந்து ஒரு பேக்கேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸு, நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு, ட்ரைபல் ஃப்ளூட்ஸு, கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. குண்டு ஆடியோ லான்ச்சில் இதே ஸ்டேஜ் தான். அப்போ ஒரு 3 பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன். 3 அண்ணனுங்க. மறுபடியும் அதே 3 அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்கலான் வந்து ஒரு நல்ல கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னி வந்து சினிமாட்டோகிராஃபராக வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதில் 3 பேர் என்னோடய கூட பிறந்த அண்ணன் டோஜோ. அவர் தான் எனக்கு விஷுவல் மீடியமில் ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கேமராவை ஒரு கண் எப்படி பார்க்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரான்னா இதுதான் அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது, அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா. முரளி அண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை. அந்த முரளி அண்ணாவுக்கு எனக்கு என்னோடய நன்றிகள். சினிமாட்டோகிராஃபி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து, நட்சத்திரம் நகர்லேருந்து, இப்போ தங்கலான்லேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த 3 பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் என்னோடய ஹார்ட்டில் எப்பொழுதுமே அவங்க இருப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார், மாளவிகா மேம், பார்வதி மேம், டேனியல். இந்த 4 பேரும் இந்த 1 வீக்காக அடித்த டூர் வந்து வேறு லெவலில் ஒரு ப்ரமோஷன். வெரி குட். அந்த சார் மோர் தென் அ வீக் சார். ஆமாம், யா சார், அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். அவங்களோட எஃபர்ட்டு பார்த்தா நேற்று குண்டூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நான் இன்னைக்கு வைசாகில் இருக்கார். அமேசிங் ஒர்க் சார். ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்டில் இருந்தேன், அப்போ ரெயின் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது, கும்பகோணம் மென்ஸ் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்த ரெயின் ஃபைட்டு. அந்த ரெயின் எப்படி அந்த சேது சார், நான் 6th ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போது அங்கே வந்து ரெயின் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சு அடித்தா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்குள்ளே அவரோட காம்படிட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட்டு சேதுல. அந்த ஷூட்டிங் பார்த்து நேற்று நான் ஒரு ஷூட்டில் வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமாக கம்ப்ளீட் ஆனிச்சு. அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சித் அண்ணாவுக்கு தான். ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜண்ட் தான். நான் தான் இருக்கிறதுலே ஒரு 2வது படம் 3வது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். அவர் 50வது ஆர்ட் டைரக்டர் வந்து 50வது படம் பண்ணுறாரு. செல்வா ப்ரோ 25வது படம். ஜி பிரகாஷ் சார் சொல்லவே தேவையில்லை.
இருக்கிறதுலே ஜூனியர் நான் தான். என்னை யாருமே ரேக் பண்ணவே இல்லை. இந்த சீனியர்ஸ்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுறேன். சினிமாட்டோகிராஃபி டீமில் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லஸ் பாண்டியன், புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப. ஏன்னா என்னதான் ராபின், திலக், ராகுல் வந்து கஷ்டப்பட்டு அகமத் சார் ஜிம்மியில் ஷாட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டேக்கே ஓகே ஆகிடும், அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ராபின்க்கு விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிட்டுருப்பாங்க ராபின்னு. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆப்ரேட்டர் ராபின். அதே மாதிரி கிம்பிளில் வந்து திலக் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போது ராகுல் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு, அவங்களுக்கு நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் விஜி, லோகேஷ், பிரகாஷ், ராம், கார்த்தி, ஜெகதீஷ் எல்லாம். ஏன்னா ரொம்ப சின்ன டீம், எங்கள் டீம் எல்லாருமே சின்ன பசங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணவங்களாம் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணனும் முரளி அண்ணனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன், என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன், எப்படி ஒரு ஷார்ட்டை டிசைன் பண்ணுறாங்கன்றது பார்ப்பேன். அந்த லேர்னிங் தான் என்னை வந்து இந்த படம். ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ணன் ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணவே மாட்டார். அவர் மைண்டில் வேறு ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்கிறேன்டான்னுவார். காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே தான் அது ஒரு டிசைன் நடக்கும். அந்த டிசைனை வந்து இமிடியட்டாக அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மேம் எல்லாரையுமே வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளோ ஈஸியான கிடையாது, ரொம்ப டஃப்பு. ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம், திடீர்னு சூப்பரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார். சில டைம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார். சில டைம் சரியாக வரலன்னா ஏன்டா அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகிடுவார். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்புகிறேன். சீக்கிரமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றிகள். இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜில் சொல்கிறேன். தேங்க்யூ. திரைப்படத்தில் கலை இயக்குநராக பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் அன்பு முத்தங்களும். அப்போ ஜேஎன் விக்ரம் சார், ஒரு காலகட்டத்திற்கும் இது கற்காலம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயணிக்கும் கதை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அழைத்து சென்றிருக்கும் எங்கள் ஜேஎன் விக்ரம் சார் அவர்களுக்கு எங்களது பெரிய நன்றி. பார்வதி மேம், மாலவிகா மேம், டேனியல் சார் அனைவருக்கும் நன்றி. எங்கள் இசை அசுரன் கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் சார் அவர்களுக்கும், எனது சகோதரர் கிஷோர் பிரதர், செல்வா பிரதர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் அனிதா, பாப்பா, ஏகாம்பரம் மற்றும் அனைவருக்கும் நன்றி. எனது சுடேகர் நிறுவனத்தில் எனது 3வது திரைப்படம். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தரும் சுடேகர் நிறுவனத்திற்கும் எனது நீலம் நிறுவனத்திற்கும் நன்றி. சுடேகர் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும், நீலம் நிறுவனத்தின் சஞ்சய் பிரதர், சிவா பிரதர், காமராஜர் பிரதர் மற்றும் சிவா ஒரு டீம் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனது உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மாயா, ராஜி, சசி, அர்ஜுன், அலெக்ஸ், பிரபா, தீபா, நசீர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு உறுதுணையாக இருந்த கார்பெண்டர் டீம், மோல்டர்ஸ் டீம், பெயிண்டர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி. At the end of the clip there, Thangalan says to everyone, if you're not willing to die, don't be here, don't come here. And I feel the same about India. I feel the same about India. If you're not willing to live, don't come to India. We were prepared to die for Paranjit. We nearly did die. About how many times? 3 or 4 times we nearly died. This is an incredibly special place, and this is quite an emotional day for me today because Chennai became like my second home. The people of Chennai were amazing to me. Even before the film came out, they would shout, Mr. Daniel on the street, which was amazing. Paranjit asked me to come on this journey, this very spiritual journey. Chennai is spiritually connected to, obviously, Paranjit, Vikram. It's a very important place for them, Chennai. And they asked me to share in this spiritual journey with Thangalan, and I said yes. And I came, and we worked so hard, 7 days a week, every day. And Paranjit pushes you like no other director pushes you. He is an extraordinary director, so talented. He's not just one of the best directors in Tamil Nadu. He's one of the best directors in India, without a doubt.
as is my brother. Vikram is one of the best actors in India, and my other co-stars, who I just couldn't have done this film without. The amazing Malavika, who is incredible in this, never gives up, works so hard, is a star, and the powerful Parvati, who just was incredible in this film. They kept me going. We kept each other going with laughter, with humor, with generosity. They were amazing. They made me feel so welcome. And this is emotional for me because obviously this is my final day with this project, and then I'll be going back to the United Kingdom. But I've made a family here. I've made friends, and I will never forget Chennai. Never. I will never forget the people and the experience. There's so many people to thank. I mean, everyone on this day. I mean, Kishore, you're as a DOP, you are amazing. I mean, what people are going to witness up there is like artwork. And as for the artwork, I mean, we talked about it, didn't we, in the promotion? The artwork is just so beautiful. I mean, you look behind me there, it's incredible. No film in the world, and any film I've ever been part of, some directors don't give it much emphasis, but no film is made whole without music. Music and film is another, you might as well say it's another actor in the film, another lead actor. And G.V. Prakash, your music is just, it's part of Thangalan. It's incredible. This film couldn't be done without Studio Green, Yanavil Raja, Neha Raja, Danishan, thank you so much for being our escort around the promotion, around the whole of everywhere. I mean, I even lost count where, but Studio Green were amazing. The last thing I'm going to say is I think also, sorry, the crew worked so hard for us. Everyone, all the departments, they worked so hard. They never stopped. We couldn't have done this. All the actors, director, DOP, everyone. We couldn't have done this film without the crew. They were the most amazing crew. The last thing I want to say is this film, I think, is going to surprise you all. I think it's something. I think it's one of probably Paranjit's amazing, most supreme work. It's incredible piece. I'm really looking forward to seeing it. I hope you guys like it. And I just want to say I love you, Chennai, and I will miss you. I will miss Chennai. I will miss India. And thank you so much for making me feel so welcome. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். And I have to start off by saying to all my wonderful media friends that thank you for always supporting me. Since my day one in Tamil cinema, I have gotten so much love from you guys. And through the course of my short journey, hopefully it will be a long one, but it's my 4th film in Tamil, I've gotten so much support from you, so much love from you, so thank you. Periya periya nandri. இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இது எனக்கு ஒரு எமோஷனலான மூமெண்ட். I spoke so much for 10 days during promotion, but now I'm my hands are shaking. It's a fire. Since last 10 days, we were so busy promoting our film. Ella statelum, ella languageslum, that suddenly, you know, I came here and in my head I thought, Andariki Namaskaram. And I was like, no, wrong city. I'm confused where we are because that's how much we've jumped and, you know, gone to different places to take the film to all of you, to give our love to all of you. Ranjit sir, I have to start off with you, the captain of the ship.
thank you for Arati. I will not say much about the character because I think now from tomorrow our film belongs to you guys. So you all should speak about the movie and about the characters. But thank you for giving me one of the most incredible journeys of my, career. I will forever be grateful to you. I always describe you as, whenever anybody asks me how is Paranjit to work with, I say he's this very rare and very interesting combination of strong but sensitive. He will push you like nobody has pushed you before, but he, if I'm finding something hard, if I'm low, or if I'm, there were days on set where I cried, but I will not cry in front of people. I'll go to one corner and I will turn my face and I will, secretly cry, but he will notice that also. So he's that sensitive. And I've never worked with a director who's as incredible as he is. Thank you, sir. Vikram, sir, thank you for being the most amazing co-actor. Couldn't have done Tangalan with any other actor but you. You are so giving, you're so compassionate, so passionate. It's mind-blowing and it's inspiring to see such incredible generosity, Most actors are selfish in a scene. They will only think about themselves, They want to be better than everybody else. But he's the only actor I've worked with who will think about all the other actors performing equally well at the same time. And that is a very, very rare quality. And that is something I really admire in you. Parvati, it was, I said this before, but being around all of these incredible actors, I felt like a sponge, absorbing all the, learning so much from them and, just seeing how they were bringing these crazy characters to life. You are amazing in the film from whatever little I've seen, and I'm sure you'll wow everyone with your spectacular performance as usual. Danny, you are to come to a foreign country, to come to a foreign, or a, completely new culture, or a new language, new people, and to adapt the way you have is fantastic. And I'm sure you're, incredible. I've seen you doing incredible work in front of my eyes, and tomorrow the audience will see it too. And hope we see you in more Indian cinema, so you can come here more often. JV, you have killed it with the 10 days we did promotions, and we must have seen Tangalan trailer teaser at least 50 times, 50 to 70 times, and every time the songs would come and all of our heads would be like this, And that says a lot about what your work is in the movie. Kishore sir, my father is a cinematographer, and I know that they are probably they're one of the most hardworking. You're the first ones to come to set and the last ones to leave. And what you have done is, the way you've shot this movie, it looks like world cinema, and it's so unseen in Tamil cinema, even in Indian cinema. It's very rarely have we seen long single shots and just everything, just the texture, just the colors, everything. And I'm so excited to see it in the theaters tomorrow. The art direction, sir, was superb. It pulled us into that world, and that's only because of you and your work. Studio Green, thank you, Dhananjayan sir, for taking us to so many lovely cities for this amazing promotion. Thank you. Neha, I hope we work together more often. Jnanavel sir, who's not here today, thank you, sir. And one very important person I forgot to thank during my audio launch, Anita Ranjit, who designed Arati's look, and it's fantastic. She designed the costume, and it's beautiful, it's magical, it's mesmerizing, and thank you for making Arati look so good, Anita. She doesn't like it when I call her Anita Akka, so.
Anybody else I'm forgetting? The entire team. The list can go on, but thank you to the entire team. My hair makeup for this crazy look that Arati has. Tattoo team, to Ranjit sir's amazing assistant directors. Thank you. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆக்சுவலி இந்த தேங்க்யூ சொல்கிறதுனா அது இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம எல்லோரும் சொல்கிற எல்லாரோட பேரும் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட். அபிஷேக் கீப்ஸ் சேயிங் ஃபியூ வேர்ட்ஸ். முதல் முறையாக இங்கே வந்து நான் பூ படத்தில் தான் நான் முதல் வாட்டியாக நடித்தேன். அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார். அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்போவும் பூ பார்வதி இல்லைன்னா மரியானில் நடித்த விஷயம், இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள், உத்தம வில்லன், இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி வி didn't get a chance before. Ranjit, I hope I'm not overstepping when I say this. You have already won. I hope you know that. வெற்றி உங்களுடையது தான். என் தங்கலான் படம் நீங்கள் பண்ணீங்க. இது இந்த விஷன் உங்களுடையது. ஸோ இந்த உலகம் நீங்கள் உருவாக்கிய இந்த உலகம் இப்போ இருக்குது, நம்ம மக்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் பாஸ்டரிட்டி. ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன். ஸோ ஐ ஹோப் யூ நோ தட். தேங்க்யூ ஸோ மச். இது பாருங்கள், இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி கீப் வெயிட்டிங். ஆக்டர்ஸ் ஆர் லைக் பெகர்ஸ். வி கீப் வெயிட்டிங் ஃபார் அ கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டர்னாலையும் இது இப்போ வந்து எப்போவும் நான் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு கடைசி டைம் தான் இப்போது நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா I'd be so happy Gangamal would be my last, because she has really transformed me. I think இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த relatability to all the women written in it, including Arati. How do you call it? Sunyakari, is it? அப்படி ஆனாலும் she is one of us. So I just want to say thank you, Ranjit, for giving me your all, and I hope I did justice to Gangamal. இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி, சாரி மாளவிகா சொன்ன மாதிரி, கிஷோர் சார், மூர்த்தி சார், நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம், ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கே தான். ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தட் வேர்ல்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அனிதா. இட் வாஸ் நாட் ஈஸி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட். நம்ம பாடி பற்றி, பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை. ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமாலை நடிக்கிறதுக்கு இல்லைனா ஆல் த விமன் ப்ளவுஸ் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வி வென்ட் த்ரூ. ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். Daniel, Malavika, and I have to say this, Arjun, Hari, and Preeti, and all the people who are in the village with us. You all helped me be Gangamal. Thank you so much. Tanga, உங்களோட அன்பு, நட்பு, உங்களோட உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டோம். Thank you so much for being our Tangalan. You have led us to believe that whatever the vision is, there are no limits to what an actor can give. அது திருப்பி அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ டேக் ஹோம் so much of inspiration from you, and I hope all the upcoming artists are watching you, see your commitment, and I just salute you, sir. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்குனால அவரால் இங்கே கலந்து கொள்ள முடியல. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி தங்கலான் உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதுக்கு நன்றி சொல்ல ஞானவேல் சார் உங்கள் எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு. இந்த பயணம் இந்த கடந்த 2 வருஷமாக ரஞ்சித் சாரினுடைய இந்த மாபெரும் உழைப்பு, விக்ரம் சார் நம்ம சொல்லவே வேணாம். சியான் விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், விடாமுயற்சி, அற்புதமான என்ன சார் அபரிதமான உழைப்பு. அண்ட் அதை விட இன்றைக்கி நீங்கள் அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்க, அவரோட நான் திருப்பி ஒரு 10 வருஷம் கழித்து நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன். அதே எனர்ஜி, அதே உழைப்பு, அதே அன்பு, அதே என்ன சொல்கிறது டெடிகேஷன், இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணுன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு
ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில், ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இந்த படத்தை கொண்டு போய் இன்றைக்கி ஆந்திராலையும் சரி, தமிழ்நாட்டிலையும், கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண சியான் விக்ரம் சாருக்கு ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார். நீங்கள் இந்த படத்தில் கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு. அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச்மார்க் உழைப்பு தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்லுவேன். பெஞ்ச்மார்க் உழைப்பு. அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடித்தா மட்டும் பத்தாது, அதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி அதை ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் 200% சப்போர்ட்டை கொடுத்து என்ன சொல்லுது, கூஸ் பம்ப் தான். ஒரு இடத்துலையும் நான் பார்த்து வேந்துட்டே இருந்தேன். அந்த கூட்டத்தின் நடுவில் என்ன உள்ளே போனால தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்கே எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்குள்ள தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்குன சியான் விக்ரம் சாருக்கு எங்கள் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். ரஞ்சித் சார் எல்லா இடத்துலையும் லாஸ்ட் 2 days உங்களை மிஸ் பண்ணாங்க. என்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்னென்னா, ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் வந்த எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு ஃபேன் பேஸ் அவர் உருவாக்கியிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும், ரஞ்சித் சாரோட நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வைசாக்கில் நேற்று வரும்போது என்கிட்ட கேட்டு எல்லாரும் என்னன்னா, எங்கே சார் ரஞ்சித் சார் இல்லைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வந்து சார்ட்ட சொல்லிடுறேன், மைக்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அந்தளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படமாக இன்றைக்கி இந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான படைப்பு. நாளைக்கு நேரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த விழா இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, நாளைக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடினா ஊடக நண்பருக்கு நன்றி சொல்ல தான். இந்தளவு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு நன்றி. நாளைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்கு. அண்ட் வெல் டிசர்விங். அந்த ப்ரொமோஷன் எஃபோர்ட்டும் சரி, படமும் சரி, எல்லாமே சேர்ந்து உங்களை கண்டிப்பாக 200% திருப்தி அளிக்கும், 200% உங்களை வந்து கொண்டாட வைக்கும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கோம். இந்த நேரத்தில் நான் வந்து 3 பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷனில் அவ்வளோ அற்புதமான நடிப்பை மட்டும் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொமோஷன். ஒன்று வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனில் ஒரு ராக் ஸ்டாராக மாறின டேனியலுக்கு நன்றி. நிறைய இடத்துல இன்றைக்கி நான் வைசாக்கில் ஏர்போர்ட்டில் உள்ள என்ட்ரி ஆகிறேன். நிறைய செல்ஃபி, எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், தலைவா இங்கே செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அவருடைய உழைப்பு. மாளவிகா மோகனன் ஃபுல் டெடிகேஷன் இந்த படத்துக்காக. அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் எஃபர்ட். ஃபினாமினல்மா, யூ டன் அ கிரேட் ஜாப். ஐ திங்க் யூ கோன் டு கோ பிளேசஸ் இன் இந்தியன் சினிமா. ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். இந்த படம் ஒரு பெரிய லெவலில், பேன் இண்டியா லெவலில் உங்களை கொண்டு போகும்போது அடுத்த கட்டம் போகிறீங்க. பார்வதி பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பார்வதி மேடம் எங்கள் பூ பார்வதி, மரியான் பார்வதி, அது பிறகு உள்ளுக்குன்னு நிறைய அற்புதமான படைப்புகளில் தன்னை ஒரு பெரிய நடிகையாக இன்றைக்கி நிலைநிறுத்திருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷன்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேடையில் இதை டைம் எடுத்துகிட்டு அவங்களை தேங்க் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் நாளைக்கு கார்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டாடுவீங்க, ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள்லாம் ஸ்டுடியோ கிரீனில் எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் எல்லோருமே காத்திருக்கிறதே இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது, இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.